வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எல் சோலைப்பட்டி. நான் உங்கள் முத்துப்பாண்டி. நான் அழகுசரன். இறைமாட்சி அதிகாரம் 39 குறள் எண் 188. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறையோடு காக்கும் அரசன் இறைவன். எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்பேன் என்று சொல்கிறார்களே, சரி, யாரும் காமராஜர் இல்லையே, பிறகு எப்படி காமராஜர் ஆட்சிக்கு ஆமாம், காமராஜரை தோற்கடித்தது இவங்கள் தானே. ஆனால் தோற்று போனது மக்கள் தானே. நல்ல விளக்கம். மக்களோட நாடி அறிந்து ஆட்சி நடத்தியவர் காமராஜர். அதனால்தான் மக்கள் இன்னும் காமராஜரை கடவுள் நிலையிலிருந்து கருதுகிறார்கள். ஆமா நண்பா. கல்வி கடவுள் என்றால் சரஸ்வதி, அதுபோல் மக்களின் கடவுள் என்றால் காமராஜர். அவர் ஆட்சிக்கு கிடைத்த பெருமையினும் எல்லாரும் சொல்கிறார்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி எல் சோலைப்பட்டி. 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நான் முகேஸ்வரன். நான் சக்திபாண்டி. அதிகாரம் 40. குறள் 491. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அறுத்து தக. படித்தபடி பண்போடு வாழ். படித்தவன் தானே நீ, ஏன் இப்படி பொய்யும் புத்தலாட்டமும் பண்றே? உலகத்திலே கிளைக்க எனக்கு இந்த வழிதான் தெரிஞ்சது. நீ கற்க தகுந்த நூல்களை சரியாக கற்கவில்லை, அதுதான் உன் குறை. அப்படி நீ கற்றிருந்தால் ஒருபோதும் தவறான பாதைக்கு நீ போயிருக்க மாட்டே. என் தவறு எனக்கு தெரியாதுங்க ஐயா. இப்பயும் காலம் போய்விடலை. நல்ல நல்ல நூல்களை தேடி தேடி படி. கற்ற கருத்துக்களை நினைவில் இருத்திக்கொள். நல்ல அறிவுரையை சொன்னீங்க ஐயா. கல்வி உன்னை மேம்படுத்தும். உனக்குன்னு ஒரு தகுதி உருவாகும். அதன் பின்னர் என்னை வந்து பார். நிச்சயமாக ஐயா, அந்த தகுதியோடு நான் உங்களை வந்து பார்க்கின்றேன். நன்றி. வெரி குட் மை டியர். சூப்பர்.